ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதி அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் சில்லினூரி டாக். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் என்ன உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள், என்னோடய கம்மல் எவ்வளோ அழகாக, எனக்கு ரொம்ப பிடிச்ச கம்மல். இப்போ லேட்டஸ்ட்டாக நான் வாங்கினதில் இது ரொம்ப ரொம்ப பிடிச்ச கம்மல். நான் வந்து எப்போ பாரு இதே எடுத்து போட்டுட்ருக்கேன், அந்த அளவுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ இதே மாதிரி என்கிட்ட நிறைய லேட்டஸ்ட் கலெக்ஷன் கம்மல்லாம் இருக்குது. நிறைய பேர் என்கிட்ட கேட்டீங்க, உங்களோட கம்மல் கலெக்ஷன்லாம் ஒரு ஹால் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட கம்மல் கலெக்ஷன்லாம் ஒரு ஹால் வீடியோவாக இன்றைக்கி உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க குட்டி பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களால் டக்குன்னு ஈஸியாக பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஆர்கனைசிங் வீடியோவில் நான் இந்த பாக்ஸ் உங்கள்கிட்ட காமிச்சிருப்பேன். நான் ரீசெண்டாக கலெக்ட் பண்ண கம்மல்ஸ் எல்லாம் இதில் தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு இதில் இருந்தால் வந்து ஹால் வீடியோ கொடுக்க போகிறேன் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நிறைய கம்மல்ஸ் இருக்குது. இது வந்து ரொம்ப கம்மி. இப்போ நான் ரீசெண்டாக கலெக்ட் பண்ண கம்மல்ஸ் மட்டும்தான் நான் இதில் வச்சுருக்கேன். மற்ற கம்மல்ஸ் எல்லாமே நான் தனித்தனியாக பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். நம்மளோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஆர்கனைசிங் வீடியோ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நான் வந்து அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இதில் இருக்க எல்லா கம்மலையும் கண்டிப்பாக நான் வந்து ஒரே வீடியோவை உங்கள் கூட ஷேர் பண்ண முடியாது. ஸோ வந்து நான் 2 ஹால் வீடியோவாக நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அதுவும் கம்ப்ளீட் ஆகாது. ஆனால் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ரொம்ப பிடிச்ச கம்மல்ஸ் மட்டும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் ரீசெண்டாக வாங்கின கம்மலில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கம்மல் இதுதான். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அவ்வளோ வெயிட்டெல்லாம் கிடையாது. இது ரொம்ப வெயிட்டெல்லாம் கிடையாது, வெயிட்லெஸ் தான். இது வந்து ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது இந்த ஃப்ளாரு. இந்த ஃப்ளார் வந்து நல்ல ஒரு ஸ்டிஃபாக நல்லா இருக்குது. இது வச்சோன்னே இது மட்டும் ஸ்டிஃபாக இருக்குது. இது நல்லா அப்படியே நம்மளுக்கு வந்து நல்லா தொங்கும்ல, அந்த மாதிரி அழகாக இருக்குது. ஸோ வந்து நான் அப்படி காமிக்கிறேன், அப்போ தான் தெரியும். இந்த கம்மலோட ப்ரைஸ் வந்து 270. இது வந்து நான் அந்த பாருங்கள், ஜெயப்பிரியா, இது ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் அது இந்த கம்மலுக்குன்னு ஒரு செக்ஷன் போட்டிருந்தாங்க. நான் எங்கள் ஊருக்கு போயிருக்கும் போது நான் வாங்கினேன். அது கூட நான் உங்களுக்கு விலாகாக நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அப்போ வாங்கினது தான் இது. இது எப்படி இருக்குன்னா செம்மையாக இருக்கும். இது போட்டோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தென் வந்து இதை வந்து நீங்கள் சுடி, ஜீனு, தென் சாரீ எது கூட வேணாலும் மேட்ச் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு எனக்கு பிடிச்ச கம்மல் இதுதான். எனக்கு கம்மல்னாலே ரொம்ப பிடிக்கும். அதுவும் டிசைனாக இருந்தால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி பெரிய பெரிய கம்மல்னால் கண்டிப்பாக இது சாரீக்கு சூப்பராக இருக்கும். குர்த்திக்கு அது மாதிரி கொஞ்சம் நல்ல ஒரு கிராண்ட் லுக் மேக்கப்புக்கு, அதே மாதிரி ஒரு பிளாக் கலரில் வந்து லெஹங்கா இந்த மாதிரி நம்ம போட்டோம்னா இந்த கம்மல் வந்து செம்மையாக இருக்கும். ஜீனுக்கும் செட் ஆகும் கண்டிப்பாக. நம்ம ஒரு ஜீனுக்கு வந்து ஒரு எப்படி போட்டாலும் எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே இது சூட் ஆகும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இது நல்லா வந்து குவாலிட்டியாகவும் இருக்குது. இது நான் சொல்ல மறந்துட்டேன், இது வந்து 270க்கு நல்ல ஒர்த்து. இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு காஸ்ட்லியாக தெரியலாம், ஆனால் 270க்கு அவ்வளோ ஒர்த்து. இது சூப்பராக இருக்கும். அதே மாதிரி தான் இது 115 தான் இதோட ப்ரைஸு. நல்ல குவாலிட்டியாக இருக்குது. நம்ம வந்து நார்மலாக ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா எப்படி இருக்குன்னா குவாலிட்டி இல்லாமல் இருக்கும். டக்குன்னு இந்த பேக் சைடு இதெல்லாம் வந்து குவாலிட்டி இல்லாமல் இருக்கும். இந்த பாருங்கள், இதோட இதெல்லாம் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹோல்டர்லாம் ரொம்பவே நல்லா இருக்குது. அது மாதிரி இந்த ரோஸ்லாம் வந்து நல்ல ஒரு ஸ்டிஃபாக நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 115. சேம் நான் அதே ஷாப்பில் தான் நான் வாங்கினேன் இதையும். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கம்மல். அவ்வளோ அழகு இந்த கம்மல். நான் வந்து இது கண்டிப்பாக வந்து குர்த்தி கூடயோ சுடி கூட மட்டும் தான் மேட்ச் பண்ண முடியும். சாரீ கூட போட்டுக்கலாம், பட் வந்து ஜீனுக்கு செட் ஆகாது.
பட் அருமையான கம்மல் இது. எனக்கு போட்டோன்னே இது ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சுது. இதெல்லாம் பாருங்களேன், இதெல்லாம் முத்து, அந்த முத்து மணி சொல்லுவாங்களே அது மாதிரி இந்த டிசைன் கூட, இந்த மேலே இருக்க டிசைன் கூட நல்லா இருக்குது. இங்கே ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த முத்து வந்து இந்த இதுக்கு மேட்சாக இருக்குது. அதே மாதிரி இந்த ஜிமிக்கி கூட அவ்வளோ நல்லா இருக்குது. ரொம்ப ஃபினிஷிங் சூப்பராக இருக்குது. அது மாதிரி குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது. இப்போ நார்மலாக இந்த மாதிரி கம்மலில் வந்து ஃபினிஷிங் நல்லா இருக்காது. பட் வந்து சூப்பரான கம்மல். இதோட ப்ரைஸ் வந்து 135 தான். கண்டிப்பாக இது வந்து 300 கொடுத்தா கூட வர்த்து. அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான கம்மல் இது. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் வந்து மேக்ஸிமம் 300 400க்குலாம் நான் கம்மல் வாங்கவே மாட்டேன். இந்த மாதிரி 150 200க்குள்ளே தான் நான் எப்போவுமே கம்மல் வாங்குவேன். மேக்ஸிமம் 150க்குள்ளே தான் இருக்கும் நான் வாங்குகிற கம்மல் எல்லாமே. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப ரீசெண்டாக நான் வாங்கின கம்மலில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கம்மல் இது தான். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு வந்து இந்த கம்மல். இது எடுக்கும்போது கலண்டுருச்சு. அண்டு இது வந்து மாமா வந்து கல்கத்தா போயிருக்கும்போது எனக்காக வாங்கிட்டு வந்தது. இதில் பாருங்கள், இது வந்து ரிங்கு தான். பட் இங்கெல்லாம் வந்து மணி கொடுத்துருக்காங்க பிளாக் கலரில். ஸோ வந்து போட்டதுக்கப்புறம் நல்ல ஒரு கிராண்ட் லுக்காக சூப்பராக இருக்கும். ஆனால் இந்த இதில் எனக்கு என்ன மைனஸ்னால், எனக்கு எப்பவுமே இந்த ஹூக்கு அந்த பேட்டர்ன் பிடிக்காது. ஏன்னா அது காதை இழுக்கிற மாதிரி இருக்கும். வெயிட்லெஸ்ஸாக இருந்தாலுமே கொஞ்சம் நேரம் ஆகும்போது காது இழுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து பேக் சைடு வந்து ஒரு ஹோல்டர் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ எனக்கு வந்து 6 மந்த்லேயே காது குத்திட்டாங்கன்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் நான் வந்து கொஞ்சம் கூட அந்த ஹோல் வந்து பெருசாகாமல் நான் பார்த்துக்கிறேன். அதனால் இந்த கம்மல் வந்து நான் அதிகமாக போடுறது கிடையாது. பட் வந்து இது ரொம்ப அழகாக இருக்கும். போட்டு அது மெயின்டைன் பண்ணுறது தான் கஷ்டம். ஆனால் போட்டு அவ்வளோ அழகாக இருந்தது இந்த கம்மல். நான் தள்ளி வைக்கிறப்ப தான் உங்களுக்கு தெரியும். இது வந்து கல்கத்தாவில் வந்து இந்த கம்மல் வந்து 180 சொன்னாங்க. உண்மையாகவே ரொம்ப காஸ்ட்லி தான். நான் சொன்னேன் இந்த கம்மல் வந்து 180 ரொம்ப ஜாஸ்தின்னு சொன்னேன். பட் வந்து இது நல்லா இருக்குது, எனக்கு பிடிச்சிருந்ததுன்னு அவங்க சொன்னாங்க. அதே மாதிரி இது நல்லா இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து இந்த கம்மல் பாருங்கள், கொஞ்சம் நல்ல லாங் கம்மல். இது குர்த்திக்கும் சாரீக்கும் சூப்பராக இருக்கும். நல்ல சவுண்டு கேட்குது. வெயிட்லெஸ் தான், வெயிட்டே கிடையாது. இருந்தாலும் நம்மளுக்கு இங்கே ஹோல்டர் இருக்கனால நம்மளுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. ஸோ போட்டால் இழுக்கிற அளவுக்கு நார்மல் வெயிட்டு தான் இருக்கும். ஸோ நாங்கள் எவ்வளோ லாங்காக இருக்குன்னு பயப்படாதீங்க. இது வந்து சேம் அந்த இதில் தான் வாங்கினேன். ஜஸ்ட் 95 தான் இதோட ப்ரைஸ் வந்து. ஆனால் 95க்கு நல்ல வர்த்தபிளான ஒரு கம்மல் இது. வாவ், சூப்பரான கம்மல். நான் இப்போ திரும்பவும் நான் ஊருக்கு போனால் கண்டிப்பாக அந்த கடைக்கு போய் கம்மல் வாங்காமல் வரவே மாட்டேன். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து என்ன வந்திருக்குன்னு அதை பார்த்து நான் கண்டிப்பாக வாங்கிட்டு தான் வருவேன். எனக்கு வந்து கம்மல் வந்து இங்கே வாங்கணும், அங்கே வாங்கணும், இல்லை மாலில் வாங்கணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. எந்த கடையில், அது பிளாட்ஃபார கடையாக இருந்தாலும் ஓகே, அந்த கடையில் வந்து கம்மல் நல்லா இருந்துச்சுன்னா நான் வாங்கிடுவேன். குவாலிட்டியாக இருக்கணும், அதையும் நான் செக் பண்ணிக்குவேன். கம்மல் வந்து சில சமயம் நல்லா இருக்கும், ஆனால் குவாலிட்டியாக இருக்காது. நான் அதையும் செக் பண்ணிக்குவேன். ஸோ எல்லா கடையிலையுமே நான் கம்மல் வாங்குவேன். எனக்கு கம்மல் ரொம்ப பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து இந்த கம்மல். இது நல்ல ஒயிட் கலர் நம்ம எல்லாத்துக்கும் மேட்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் ஒயிட் வாங்கியிருக்கேன். இது வந்து 110. நீங்கள் வந்து இதை விட கம்மியாக கூட வாங்கியிருக்கலாம் இந்த மாதிரி சேம் பேட்டர்னில் உள்ள கம்மல். பட் இது வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கும். ஸோ நான் கம்மல் வந்து விலையும் கம்மியாக இருக்கணும், அதே சமயம் குவாலிட்டி இருக்கணும்னு பார்ப்பேன். ஏன்னா சில சமயம் வந்து பின்னாடி இழுக்கும் நம்மளுக்கு. ஸோ கம்மலில் குவாலிட்டி வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இந்த கம்மல் ஒயிட் கலர் சூப்பராக இருக்குது. அடுத்து சேம் இதே கம்மல்லே நான் இந்த கலர் வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு சுடி வாங்கினேன் அந்த டைமில். ஸோ அதுக்கு மேட்சாக இருக்கட்டுமே இந்த கம்மல் வாங்கியிருக்கேன். இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதில் இந்த முத்து இது வந்து பார்க்க நல்ல ஒரு ஹைலைட்டாக பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இதுவும் சேம் 110 தான். ஸோ நிறைய பேர் நினைப்பீங்க மாலில் வாங்கினா மட்டும்தான் கம்மல் நல்லாயிருக்கும் அப்படின்லாம் கிடையாது. நம்ம போங்க, நீங்கள் ஃபேன்சி ஸ்டோரில் கூட கம்மல்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நம்ம ப்ரைஸ் பார்க்குறத விட குவாலிட்டி பார்த்து வாங்குங்க. காது ரொம்ப முக்கியம். அதனால்
110 150க்குள்ளேயே நல்ல நல்ல கம்மல்ஸ்லாம் இருக்குது. அடுத்து வந்து இன்னொன்று என்னோடய ஃபேவரட்டான கம்மல், இது தேடிட்டுருக்கேன், இன்னொன்று கம்மலை காணோம். இந்த இது வந்து என்னோடய ஃபேவரட்டான கம்மல். சிச்சோ திரும்பிட்டுருக்கு. இது ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கோல்டு மெட்டல் கம்மல். இந்த கம்மல் வந்து நீங்கள் வந்து சுடி கூட இல்லை ஒரு கிராண்ட் மேக்கப் கூட சாரீ கூட மேட்ச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இது ஜீன் கூட மேட்ச் பண்ண முடியாது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வந்து நான் கையில் வச்சுன்னா அவ்வளோவா தெரியாது, நான் இதில் வச்சு காட்டுறேன் பாருங்கள். ஏன்னா இதில் அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு நான் யூஸ் பண்ண கம்மல், ஸோ வந்து யூஸ் பண்ணிட்டேன் இதை, அதனால் வந்து அந்த மேலே இருக்க அந்த அட்டையெல்லாம் இல்லை. ஸோ இப்படி வச்சு காட்டுறேன். அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த கம்மல். இதை போட்ட சில சமயம் வந்து கம்மல் பார்க்குறதுக்கு அவ்வளோவா நல்லா இருக்காது, ஆனால் போட்டோன்னா அவ்வளோ ஒரு கிராண்ட் லுக் இருக்கும். இது வந்து நான் 180க்கு தான் வாங்கினேன். ஸோ வந்து இந்த ப்ரைஸுக்கு இது சூப்பரான நல்ல ஃபினிஷிங் இருக்கும், அங்கங்கே எடுத்துக்கிட்டு அந்த மாதிரிலாம் இருக்காது, நல்ல ஃபினிஷிங் இருக்கும். சூப்பரான ஒரு கம்மல் இது. இது வந்து கோல்டு மெட்டலுங்கிறனால கோல்டாக இருந்தால் அப்படியே அடிக்கும். இது கொஞ்சம் அந்த பிளாக்கு சேர்ந்து அந்த இது இருக்குது இல்லையா, அது இருக்கனால அது சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இதுவும் ஒரு ஜிமிக்கி பேட்டர்ன் கம்மல் தான். இது கண்டிப்பாக சுடி கூட குர்த்தி கூட அது மாதிரி வந்து சாரீ கூட நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். இது பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக தெரியும், ஆனால் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இது நான் போடும்போது ரொம்ப கிராண்டாக எடுத்து கொடுத்துச்சு. அதான் நம்ம ஃபேஸில் மேக்கப் போடுறதுக்கு விட அடுத்து வந்து ஜுவல்லரி தான். அதில் காதில் என்ன போடுறோம், நம்ம ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து காதுக்கு நம்ம போடணும். இப்போ நம்ம ஃபேஸ் வந்து நீல ஃபேஸாக இருந்தால் நல்ல ஒரு பெரிய கம்மலாக இருந்தால் எடுக்கும். ஆல்ரெடி ரவுண்டு ஃபேஸாக இருந்தால் குட்டி சின்ன ஜிமிக்கி அந்த மாதிரி தான் எடுக்கும். நம்ம கம்மல்லே நிறைய நம்ம ஃபேஸ்க்கு எடுக்கிற மாதிரி கம்மல் எப்படிலாம் இருக்கணுங்கிறதுலாம் அதெல்லாம் நிறைய இருக்குது ப்ரொசீஜர்லாம். நான் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக அதை ஒரு வீடியோவாக போடுறேன், எந்த ஃபேஸ்க்கு எந்த மாதிரி கம்மல் நல்லாயிருக்கும் அப்படின்னு. இதோட ப்ரைஸ் பாருங்கள், ஜஸ்ட் 65 தான். உண்மையாகவே நல்ல வர்த்தபிளான கம்மல் இது. இதுவும் சேம் அந்த ஜனப்ரியா அந்த இதில் தான் நான் ரீசெண்டாக வாங்கின கம்மல் எல்லாமே மேக்ஸிமம் நான் அங்கே தான் வாங்கியிருக்கேன், சூப்பர் மார்க்கெட்டில். கண்டிப்பாக இது வந்து நீங்களும் தேடி பார்க்கலாம், ஃபேன்சி ஸ்டோரில் அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வந்து இது நான் வந்து மாலில் வாங்கினேன் இந்த கம்மல். இந்த கம்மலோட ப்ரைஸ் கேட்டிங்கன்னா பயந்துருவீங்க. இதே பேட்டர்னில் நான் ஒரு சுடி வாங்கினேன். ஸோ சுடி மீன்ஸ் குர்த்தி வாங்கினேன், ஒரு கோட் மாடல் குர்த்தி. செம்மையாக இருந்துச்சு. ஸோ அதுக்கு இது செம்மையாக இருக்கும்னு சொல்லிட்டு வாங்கினேன். வாங்கிட்டு அதை எடுத்து பார்க்குறேன், ப்ரைஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா வந்து 380. உண்மையாகவே இது 380 கண்டிப்பாக வர்த்தபிளே கிடையாது. இது வந்து உண்மையான குவாலிட்டியான இறகு தான். ஸோ வந்து அதுக்காக தான் மாலில் வாங்கினேன் இது. ஸோ அதுக்கு மாலில் வாங்கினேன், ப்ளஸ் வந்து குவாலிட்டி எல்லாத்துக்கும் சேர்த்து பில் போட்டிருக்காங்க. பட் வந்து பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. போட்டாலும் ஓகே தான், ரொம்ப சூப்பர்னால் சொல்ல மாட்டேன், போட்டாலும் ஓகே தான், அந்தளவுக்கு எடுக்கலை. ஏன்னா இது இறகுங்கிறதுனால அப்படியே பின்னாடி போயிடுது, ஒரு மாதிரி சம்திங் எனக்கு பிடிக்கல. பட் வந்து இதோட ப்ரைஸ் வந்து 380 அப்படிங்கிறது ரொம்ப காஸ்ட்லி. என்னோடய ஹப்பி வந்து ஆசைப்பட்டு வாங்கி கொடுத்தாங்க, அதனால் நான் வந்து வாங்கிட்டேன். எனக்கு அவங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சு, அதனால் இது வாங்கினேன். பட் இந்த கம்மல் வந்து இந்த மாதிரி லைக் பண்ணுறவங்களுக்கு பிடிக்கும். இது நான் மாலில் வாங்கினேன். இது ப்ரைஸ் பார்த்தோன்னே தான் எனக்கு பிடிக்கலையா என்னன்னு தெரியல. இது அவ்வளோவுக்கு ரொம்ப, ஏன்னா நம்ம இந்த மாதிரி கம்மல்லாம் சூப்பராக வாங்கிட்டு இது ரொம்ப ப்ளைனாக அதில் ஒன்றுமே இல்லை, அதனால மேபி எனக்கு பிடிக்காமல் இருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வந்து இந்த கம்மல் தான். இது வந்து ஒரு மயில் இறகு, அப்படியே மயில் இறகு பார்க்குற மாதிரியே இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி அதே பேட்டர்னில் உள்ள ஒரு கம்மல் தான். சூப்பரான கம்மல், அவ்வளோ அழகாக இருக்குது. இதுலேயும் ஒரே ஒரு மைனஸ் என்ன, ஹூக் மாடல். வேறு வழி இல்லை, கம்மல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நான் வாங்கிட்டேன். இது வந்து 280, நல்ல குவாலிட்டி தான். இது 280க்கு வர்த்து தான் நம்மளுக்கு. இது கொஞ்சம் வெயிட்லெஸ் தான், ஆனால் வந்து ரொம்ப நேரம் போட்டிருக்கும்போது கொஞ்சம் இழுக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். பட் மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் நம்மளால் போட்டிருக்க முடியாது, பட் ஹாஃப் டேனால் கண்டிப்பாக போட்டுக்கலாம். ரொம்ப அழகான கம்மல் இது. இந்த கலரில் ஒரு ட்ரெஸ் போட்டு இந்த கம்மல் போட்டோன்னா செம்மையாக இருக்கும். நான் அது மாதிரி தான், அதுக்காக தான் இந்த கம்மல் வாங்கினேன். ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே ஜொலின்னு ஜொலிக்கிற கம்மல்.
இதுதான். இது வந்து பார்க்க வெயிட்டாக தான் தெரியும், பட் அந்தளவுக்கு வெயிட் இல்லை, கொஞ்சம் வெயிட்லெஸ் தான். அதில் இந்த மாதிரி ஹோல்டு இருக்குது. நான் மேக்ஸிமம் இந்த மாதிரி நைஸாக இருக்கிறது போட மாட்டேன், கொஞ்சம் ஸ்டிஃபாக நிற்கிற மாதிரி போட்டிருப்பாங்கல்ல, அதுதான் நான் போடுவேன். ஸோ இது வந்து சாரீ கூட மேட்ச் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி சுடி கூட குர்த்தி கூடலாம் மேட்ச் பண்ணிக்கலாம். நல்லா கிராண்ட் மேக்கப் லுக்குக்கு சூப்பரான கம்மல் இது. நல்லா ஒரு பட்டுப்புடவை கட்டி இந்த கம்மல் போட்டோம்னா செம்மையாக இருக்கும். ஸோ இந்த கம்மல் வந்து 280, 270 சம்திங் 280 அந்த மாதிரி தான் இருந்தது. நான் இதை வாங்கி ஒரு 6 மந்த் இருக்கும். பட் வந்து சூப்பரான கம்மல், அப்படியே தான் இருக்குது, ஒன்றுமே ஆகலை. இடமே பத்தலை, எங்கே வைக்கிறதுன்னு தெரியல. இங்கே வச்சிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் என்ன தான் வந்து இந்த மாதிரி கீழே தொங்குற மாதிரி கம்மல் வாங்குவேன், பட் எல்லாத்தையுமே நான் ரெகுலர் யூஸ்க்கு நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ இந்த மாதிரி கம்மல்ஸ் தான் நான் ரெகுலர் யூஸ்க்கு யூஸ் பண்ணுவேன். எனக்கு மேலே மட்டும் இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். நீங்கள் கூட நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க, எனக்கு மேலே மட்டும் இருக்கிற கம்மல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுலேயே நிறைய வெரைட்டியாக டிசைனாக வாங்கி வச்சுருக்கேன். என் சிஸ்டர் கூட ஷாப்பிங் இந்த மாதிரி போனான்னா இந்த மாதிரி குட்டி கம்மல் இருந்துச்சுன்னா மேலே மட்டும், இங்கே பாருங்கள், இந்த மாதிரி உள்ள கம்மல்ஸ் தான் எனக்கு பிடிக்கும். ஸோ மேலே மட்டும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரி மேலே மட்டும் இந்த பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னமோ அது வந்து என்னோடய ஃபேஸ்க்கு நல்லா இருக்க மாதிரி எனக்கு தோணும். ஸோ வந்து என்னோடய சிஸ்டர்லாம் வெளில போகும்போது உனக்கு பிடிச்ச கம்மல் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி தான் வாங்கிட்டு வருவான் இந்த மாதிரி கம்மல்லாம். இது பார்க்குறதுக்கு வந்து என்னமோ இது வில்லேஜ் ஸ்டைலில் இருக்க மாதிரி இருக்கும். பட் வந்து இது போட்டால் அமேசிங்காக இருக்கும், செம்மையாக இருக்கும். இது வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்குது பாருங்கள், அந்தளவுக்கு. இது வந்து குவாலிட்டி கம்மியாகவும் இருக்கும், அது வாங்கினோம்னா கண்டிப்பாக வந்து சின்ன பிள்ளை மாதிரி இருக்கும் நம்ம. பட் இதெல்லாம் வந்து செம்மையாக இருக்கும், நல்ல குவாலிட்டியான கம்மல். இது மாமா வந்து கல்கத்தா போகும்போது வாங்கினாங்க. இது ஒவ்வொன்றும் வந்து 150 அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. 150 கண்டிப்பாக ஒர்த்தபிளான கம்மல் தான் இது. எல்லா கலர்லையுமே நல்லா இருந்துச்சு. எனக்கு இதுதான் கொஞ்சம் பிடிக்கல, பட் அவங்க சொன்னாங்க நீ போடு நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. அது மாதிரி போட்டேன், செம்மையாக இருந்தது. ஒரு க்ரீன் கலர் ட்ரெஸ் போட்டு போடும்போது சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக அந்தந்த கலர் கூட நீங்கள் போட்டால் தான் நல்லாயிருக்கும். மேக்ஸிமம் இதில் இருக்கிற கம்மல்ஸும் வந்து நீங்கள் எல்லாத்துக்கூடயே மேட்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு கலர் வாங்கினா தான் நம்ம வந்து சேம் அதே கலர் தான் போட முடியும். பட் இந்த மாதிரி பிங்க்கெல்லாம் வந்து ப்ளூ கூட, நல்ல டார்க் ப்ளூ சுடி கூட அட்டாச் பண்ணி கான்ட்ராஸ்ட்டாக போட்டால் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே அப்படி தான். சும்மா நம்ம வேறு கலர் கூட போட்டுக்கலாம், பட் நம்ம கான்ட்ராஸ்ட்டாக போடணும், பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து இந்த கம்மல் தான். சூப்பரான கம்மல் இது. அவ்வளோ ஒரு ஃபினிஷிங் இருக்குது இதில், எதுலேயுமே எடுத்துக்கிட்டு அந்த மாதிரிலாம் இல்லை, அவ்வளோ நல்ல ஒரு ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி நல்ல குவாலிட்டியான கம்மல் இது. இது வந்து ஹூக் மாடல் தான், ஆனால் அந்த ஹூக் வந்து இழுக்கவே இழுக்காது நம்மளுக்கு. ஏன்னா இந்த அளவுக்கு வந்து இந்த இடத்துலலாம் வந்து நிறையா வச்சு நம்மளுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து சூப்பராக இருக்குது நம்மளுக்கு. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் எனக்கும் இந்த மாதிரி வீடியோலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த சந்திரமுகி படத்தில் வந்து இது கம்மல், இதுதான் என்னோட ஒட்டியானம், இது அப்படிலாம் சொல்லும்போது எப்படி ஒரு அப்படியே உள்ளேருந்து ஒரு சந்தோஷம் ஜோதிகாவுக்கு வரும். அந்த மாதிரி நம்மளுக்கு இந்த மாதிரி தோடோ இல்லை வந்து இந்த மாதிரி ஷாப்பிங் பண்ண அந்த மாதிரி வீடியோவோ எடுக்கும்போதே ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கும். உங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்காக இன்னும் நிறைய வீடியோ வந்துகிட்டே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வேறொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பாய், தேங்க்யூ.